இந்த உலகத்தில் அனைத்து அரசுகளும் அறம் சார்ந்த அரசுகளாக உருவாக வேண்டும் என்பதற்காகவும், உலகத்தில் அமைதியும் சமாதானமும் நிலவி போர்களற்ற ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த யாகம் நடத்தப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் பொங்கலூர் வலசுபாளையம் பிரபஞ்ச பீடம் ஸ்ரீ ஞானசக்தி விநாயகர் ஆலயத்தில் வரும் 26ஆம் தேதி இந்திய ராணுவம் வெற்றி பெறவும், பாரத தேசம் பலம் பெறவும், நமது அரசுகள் அறம் சார்ந்த அரசாக ஆளுமை பெறவும், உலகில் போரில்லா உலகம் உருவாகவும், அனைத்து மக்களும் வளம் பெறவும், தர்மம் தழைக்க, துஷ்ட சக்திகள் அழிந்து அதர்ம சக்திகள் சாம்பலாகி மானுடம் நலன் பெற வேண்டி மகத்தான பிரத்யங்கிரா தேவியின் நிகும்பல மகாயாகம் நடைபெறவுள்ளது. பிரம்மாண்டமான ஆமை வடிவ யாக குண்டத்தில் 108 மூலிகைகள், 108 மூட்டை மிளகாய் ஆகுதி சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. தமிழக முதல்வர் மற்றும் பாரத பிரதமர் ஆகியோருக்கு இந்த மகா வேள்வியில் ஆராதனை வழிபாடு செய்யப்பட உள்ளது. இந்த யாகத்தின் மூலமாக அறம் சார்ந்தவர்கள், தர்மத்தோடு செயல்படுகிறவர்கள் மட்டுமே அரசியலில் ஈடுபடக்கூடிய நிலைமையை நமது ஆட்சியாளர்கள் 48 வாரங்களில் நிகழ்த்தி வைப்பார்கள் எனவும், உலக சமுதாயம் போரில்லா உலகத்தை 48 மாதங்களில் தீர்மானிப்பார்கள் எனவும், இறை பேராற்றலால் பூ உலகில் இந்த அதிசயம் நிகழும் என பிரபஞ்சானந்தா தெய்வ சிகாமணி சுவாமிகள் தெரிவித்துள்ளார். பேரூர் ஆதீனம் மருதாச்சல அடிகளார், சிரவை ஆதீனம் தவத்திரு ராமானந்த குமர குருபர அடிகளார், செஞ்சேரிமலை தவத்திரு முத்து சிவ ராமசாமி அடிகளார் உள்ளிட்ட ஆதீனங்கள் கலந்து கொண்டு அருளாசி வழங்குகின்றனர். இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன், பாரதிய ஜனதா கட்சி தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம், முன்னாள் அமைச்சர் சேமா வேலுச்சாமி, சிவசேனா மாநில செயல் தலைவர் சசிகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். சிவனடியார்கள், சாதுக்கள், சன்னியாசிகள், பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்க உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இறை கருணை பெற்ற அன்பர்கள், அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கினியவர்களே, வருகின்ற 26/5/2025 திங்கட்கிழமை அன்று மாலை 3 மணி அளவில் திருப்பூர் பிரபஞ்ச பீடம் பொங்கலூர் அருகில் வலசுபாளையத்தில் பிரபஞ்ச பீடத்தில் பிரத்யங்கரா தேவி நிகும்பல மகாயாகம் மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அந்த யாகத்திலே நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பதிலே பிரபஞ்சானந்த தெய்வ சிகாமணி ஆகிய நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த யாகம் எதற்காக நடைபெறுகிறது என்று சொன்னால், நம்முடைய இராணுவம் வலுப்பெற வேண்டும், நம்முடைய அரசு வலுப்பெற்றதாக மாற வேண்டும், நம்முடைய அரசு நிர்வாகங்கள் அறம் சார்ந்ததாக மலர வேண்டும், இந்த உலகத்தில் அனைத்து அரசுகளும் அறம் சார்ந்த அரசுகளாக உருவாக வேண்டும் என்பதற்காகவும், உலகத்தில் அமைதியும் சமாதானமும் நிலவி போர்களற்ற ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த யாகம் நடத்தப்படுகிறது. இந்த யாகம் நடத்தி ஒரு 48 வாரங்களில் தமிழகத்தில், பாரதத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ இருக்கிறது. இந்த யாகத்தினுடைய வலிமையின் காரணமாக நம்மை ஆளுகின்ற அரசுகளாக இருக்கிறவர்கள், மன்னர்களாக இருக்கிறவர்கள், மக்களுக்கு இறைவனாக இருந்து செயலாற்றக்கூடியவர்கள், அவர்கள் அந்த உணர்வை முழுமையாக பெற்று இந்த தமிழக மண்ணிலே அறம் சார்ந்த மனிதர்கள்தான் பொது காசிலே இருந்து ஒரு பைசாவை கூட தன்னுடைய சொந்த நலன்களுக்கு பயன்படுத்தாமல் மக்களுக்கு தொண்டாற்றக்கூடியவர்கள்தான் தேர்தலிலே நிற்கக்கூடிய நிலைமையை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் பிரதமர் அவர்களும் நிறைவேற்றி வைக்க இருக்கிறார்கள் என்கிற செய்தியை இறைவன் அறிவித்திருக்கிறார். அதே போல இந்த யாகம் ஒவ்வொரு மாதமும் நடைபெற இருக்கிறது. 48 மாதங்களில் இந்த உலகத்தில் போரில்லாத ஒரு உலகமாக புதுயுகம் மலரக்கூடிய செய்தியை இந்த உலக மக்கள் அறியக்கூடிய வாய்ப்பை நிச்சயம் பிரத்யங்கரா தேவி நிறைவேற்றி வைக்க இருக்கிறார்கள். இந்த மகா யாகத்தில் தவத்திரு பேரூர் அடிகளார் அவர்களும், சிரவை ஆதீனம் அவர்களும், கௌமார மடத்தினுடைய ஆதீனம் அவர்களும், பஞ்சலிங்க ஈஸ்வர சுவாமிகளும், காடேஸ்வரா சுப்பிரமணியம் ஜி அவர்களும், வேலூர் இப்ராஹிம் அகில இந்திய செயலாளர் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள். அனைத்து ஆதீனங்கள், மடாதிபதிகள்,
அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கக்கூடிய இந்த மகத்தான விழாவில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 108 மூலிகை பொருட்கள், 108 மூட்டை மிளகாய் அந்த யாகத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. 1,00,000 வேதங்கள் அதிலே அர்ப்பணிக்கப்படுகிறது. இந்த மகா யாகத்தின் மூலமாக இந்த மண்ணில் மிகப்பெரிய மாற்றம் நிகழ இருக்கிறது. இந்த மண்ணிலே வரம் பெற விரும்புகிறவர்கள், வேண்டியதை நினைத்ததை நிறைவேற்ற விரும்புகிறவர்கள், காலம் காலமாக இதிகாச காலத்திலே இருந்து யாகங்கள் நிகழ்த்துவதன் மூலமாகத்தான் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அதை இறை பேராற்றல் வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த நிதர்சனத்தை இந்த உலகம் அறியக்கூடிய அற்புதம் இங்கே நிகழ இருக்கிறது. நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் கலந்து கொள்ளுகிறார்கள். பொதுமக்கள் கலந்து கொள்ளுகிறார்கள். பொதுமக்களினுடைய எதிர்மறை சக்திகள், அவர்களுக்கான தீவினைகள், ஊழ்வினைகள் அனைத்தும் அழிக்கப்பட்டு எல்லா மனிதர்களும் தர்மத்திற்கான மனிதர்களாக மலரக்கூடிய வாய்ப்பை இந்த யாகம் நிறைவேற்றி வைக்க இருக்கிறது.